அரசினுடைய பிரதமரினுடைய கூற்றை ஏற்று உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சைக்கிளில் நீதிமன்றத்திற்கு வந்தார் என்கிற செய்தியும், வீட்டிலிருந்து பணி செய்வதன் மூலமாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றுகிறவர்களிடமிருந்து அவர்களுடைய பெட்ரோல் டீசலினுடைய பயன்பாட்டை குறைக்க முடியும் என்றும் பல செய்திகள் அதை ஒட்டி வந்து கொண்டிருக்கு. பிரதமர் கவலையோடு பகிர்ந்து கொண்ட அந்த விஷயம், உண்மையிலேயே இதெல்லாம் செய்தால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் சரியாகி விடுமா என்கிற கேள்வி எல்லார் மனதிலேயும் எழுந்து கொண்டே இருக்குது. ஆக்சுவலாக இந்த சூழல் என்பது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தருகிற ஒரு சவாலான விஷயம் என்பதை தான் நம்ம பார்க்குறோம். இது அவ்வளவு எளிதாக கடந்து செல்லக்கூடிய இடத்தில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் இல்லை என்பதை தான் கவலையோடு நம்ம பார்க்குறோம். அரசினுடைய அமைச்சர்களும் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் பெட்ரோலிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு, எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்புன்னு சொல்கிறாங்க. 30,000 கோடி ரூபாய் மாதம் அப்படின்னு. இப்போ ஏற்றி இருக்கிற ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நேற்று ஏற்றி இருக்கக்கூடிய 3 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்வு என்பது அதன் மூலமாக ஒரு 4000 கோடி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதத்துக்கு. அப்போது 4000 கோடி தான்னா அரசு சொல்லுகிற மாதத்திற்கு 30,000 கோடி இழப்பு. அப்போ அந்த 3 மாதங்களில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இழப்புன்னு பேசுகிறாங்க. ஆனால் தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, கடைசி 3 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் மூலமாக வரியிலிருந்து பெற்ற வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 2.25 லட்சம் கோடி. அப்போ சராசரியாக ஒரு மாதத்திற்கு ஒரு 25,000 கோடி அப்படிங்கிறது தான் சராசரியாக வரும். அப்போது லாபம், நான் சொல்கிறது வரி வருவாய் மட்டும். அப்போ அரசாங்கம் வரியே போடலைன்னா கூட இந்த விலை உயர்வை அரசாங்கம் தன்னால் உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது, எனக்கு 30,000 கோடி ரூபாய் அதிகம், பற்றாக்குறை வருது, நஷ்டம் ஏற்படுதுன்னு. இவரும் என்ன சொல்கிறாரு, அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களும் முன்னாள் பொருளாதார ஆலோசகர் என்ன சொல்கிறாரு, இன்னும் தொடர்ச்சியாக சிறு காலம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலையை உயர்த்தணும் அப்படிங்கிறார். அது சாமானிய மக்களை ஏற்கனவே துன்ப துயரங்களுக்கு உள்ளாக்கி இருக்கு. கிராமப்புற பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கல். என்ன காரணம்னா, ஒரு கேஸினுடைய விலை உயர்வு தொடர்ச்சியாக கடைசி 2 ஆண்டுகளில் மிக கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ மட்டுமே 900 ரூபாய் இன்க்ரீஸ் அந்த இது வந்த உடனே அதே கிராமப்புறத்தினுடைய பெருவாரியான மக்களினுடைய தொழில்களை அழிச்சிருக்கு. அப்படி இருக்கிற ஒரு பின்னணியில் கொஞ்சம் கொஞ்சமான விலை உயர்வுன்னா அநேகமாக அரசாங்கம் இன்னொரு 30லிருந்து 40 ரூபாய்க்கு குறைந்தபட்சம், ஏன்னா அவர் சொல்கிறது இப்போ 4000 கோடி தான் வரும் அப்படின்னா, இதை போல் இன்னொரு 8 மடங்கு உயர்வு என்பது தவிர்க்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு மாதத்திற்கு இன்னும் 8 மடங்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 25-30 ரூபாய் இன்னும் உயர்வு அப்படின்னா, அதனுடைய பொருளாதார விளைவுகள் மக்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டியிருக்கு. அன்பார்ந்த நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்னால் பிரதமர் அவர்கள் மக்களுக்கான ஒரு அறைகூவலை விடுத்திருந்தார். மக்கள் பெட்ரோல் டீசலினுடைய பயன்பாட்டை குறைத்து கொள்ள வேண்டும், பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும், தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும், வெளிநாட்டு பயணங்கள் தவிர்க்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒரு 7 கோரிக்கைகளை மக்களிடம் முன்வைத்திருக்கிறார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர், அதை ஒட்டி எழுந்திருக்கிற பல சிக்கல்களை கருத்தில் கொண்டு அவர் பேசியதாக ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றன. கவலையோடு அவர் பகிர்ந்து கொண்டதை ஏற்றுக்கொண்டு மக்களும் அதற்காக தங்களை தயார்படுத்தி கொள்ளுகிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசினுடைய பிரதமரினுடைய கூற்றை ஏற்று உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சைக்கிளில் நீதிமன்றத்திற்கு வந்தார் என்கிற செய்தியும், வீட்டிலிருந்து பணி செய்வதன் மூலமாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றுகிறவர்களிடமிருந்து அவர்களுடைய பெட்ரோல் டீசலினுடைய பயன்பாட்டை குறைக்க முடியும் என்றும் பல செய்திகள் அதை ஒட்டி வந்து கொண்டிருக்கு. பிரதமர் கவலையோடு பகிர்ந்து கொண்ட அந்த விஷயம், உண்மையிலேயே இதெல்லாம் செய்தால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் சரியாகி விடுமா என்கிற கேள்வி எல்லார் மனதிலேயும் எழுந்து கொண்டே இருக்குது. ஆக்சுவலாக இந்த சூழல் என்பது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தருகிற ஒரு சவாலான விஷயம் என்பதை தான் நம்ம பார்க்குறோம். இது அவ்வளவு எளிதாக கடந்து செல்லக்கூடிய இடத்தில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் இல்லை என்பதை தான் கவலையோடு நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொன்னால், மக்கள் இந்த சுமையை ஏற்க வேண்டும் என்று பிரதமரினுடைய கூற்று, இந்தியாவினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பது இது நம்முடைய தேசபக்த பணி என்று மக்களினுடைய இதயங்களில் இயல்பாக வருவது தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த சூழல் இன்றைக்கு தான் ஏற்பட்டதா? இந்த 3 மாத காலங்கள் போர் துவங்கி நடந்து கொண்டிருக்கு. இந்த 3 மாத காலங்களில் இந்தியாவில் 4 மாநில சட்டமன்ற தேர்தல்களும் நடந்து முடிந்திருக்கு. பிரதமர் இந்த வேண்டுகோளை முன்வைக்கிற அன்றைய தினமே காலையில்
இப்போ தேர்தல் பிரச்சாரத்திற்காக பல மாநிலங்களுக்கும் சில திட்டங்களை அறிவிப்பதற்காகவும் அவர் பயணம் செய்திருக்கிறார். அப்படின்னா அரசிற்கு இந்த பிரச்சனை கூடுதலாக இருக்கிறது என்பது முதலிருந்தே தெரியும். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல்களில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த அரசாங்கம் அமைதியாக காத்தது என்பதை தான் நம்ம பார்க்குறோம். உண்மையில் இந்த அரசினால் முன்வைக்கப்பட்டிருக்கிற, பிரதமரால் முன்வைக்கப்பட்டிருக்கிற இந்த நடவடிக்கைகள் எடுத்தோம் என்று சொன்னால் இந்தியாவினோட பொருளாதாரம் இயல்பாக நல்ல நிலைக்கு திரும்பி வந்துவிடும் என்கிற நம்பிக்கையை சாதாரண மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் புரிந்து கொள்வது என்பது அதற்கு முன்னால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது என்பது தான். இந்த தொடர்ச்சியாக 2014 பிரதமர் மோடியினுடைய தலைமையிலான ஆட்சி என்பது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த நாட்டினுடைய பொருளாதார சூழல்கள் எப்படி மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிற போது அரசாங்கம் எடுத்திருக்கிற பல்வேறு திட்டங்கள் கிட்டத்தட்ட சர்வதேச வர்த்தகத்தை பார்த்தோம்னா அந்நிய செலாவணி நமக்கு ஏற்றுமதியை தாண்டிலும் இறக்குமதி அதிகமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 148 பில்லியன் டாலர்கள் என்கிற அந்நிய செலாவணி பற்றாக்குறை என்பது இப்பொழுது 300 பில்லியன் டாலராக, அதாவது கிட்டத்தட்ட இந்த 2025 27.8 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. ஒரு பக்கம் வளர்ச்சி, அதனுடைய ஒட்டியில் ஏற்படக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதினா கூட ஏற்றுமதியில் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது நம் நாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இதை பிரதமருடைய முன்னாள் பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களும் சொல்கிறார். ஏற்றுமதியில் நாம் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது. அப்போது ஏற்றுமதியை உயர்த்தாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது அந்நிய செலாவணியில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். சாதாரண மக்களை பார்த்து நீங்கள் தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று பிரதமர் கேட்குறார். ஆக்சுவலாக 2020 கோவிட் தொற்றுக்கு பிறகு இந்திய மக்கள்கிட்ட, பொதுவாக இந்திய சமூகத்தில் தங்கத்தை பயன்படுத்துவது என்பது ஒரு நல்ல விஷயமாக மக்கள் பார்க்குறாங்க. ஒன்று, அது அந்த கலாச்சாரத்தோடு இணைந்து வந்திருக்கிறது. இன்னொன்று, தங்கம் ஒரு பாதுகாப்பான சேமிப்பு என்பதை மக்கள் மனசில் இருக்குது. கோவிட் பெருந்தொற்றில் பெரும்பாலான மக்களுக்கு வாழ்வாதாரமாக தங்கத்தை அடமானம் வைத்து அல்லது தங்கத்தை விற்று அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்கள் பெரும்பகுதி குடும்பத்தினர் என்பது தான் நம்மளுடைய அனுபவம். அப்போ கோவிட் தொற்றுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் தங்கம் இறக்குமதி என்பது அதிகரித்திருக்கு. கிட்டத்தட்ட கடைசியில் கிடைக்கிற தரவுகள் என்ன சொல்லுதுன்னா 108% தங்கத்தினுடைய இறக்குமதி அதிகரித்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்கம் அதிகமாக மக்கள் வாங்குகிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னு எதிர்காலம் குறித்த அந்த அச்சம் மக்கள் மத்தியில் இருப்பதும், அதை பாதுகாப்பதற்கு தங்கம் ஏதாவது ஒரு நிவாரணம் செய்யுமா என்பதும் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். இந்த நெருக்கடி, இந்த சூழலில் தான் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் இந்த வேண்டுகோள்கள் என்பது இணைத்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா ஒரு பக்கம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிற அந்நிய செலாவணியினுடைய கேப்பு, பற்றாக்குறை. இன்னொன்று, தங்கத்தினுடைய விலை தங்கத்தினுடைய இறக்குமதியின் காரணமாக அந்நிய செலாவணியும் கூடுதலாக இருக்குது. மூன்றாவது, பெட்ரோல் டீசல். இந்தியாவினுடைய எரிபொருள் உரம் உட்பட எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசலை மட்டுமே நம்மளுடைய தேவையில் சராசரியாக 80% இறக்குமதி செய்கிறோம். அதில் 50% மேற்காசிய நாடுகளிலிருந்தும் ஒரு 20% ரஷ்யாவிடமிருந்தும் வாங்குகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி 2 ஆண்டுகளில் ரஷ்யாவுக்கு எதிரான போர் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி இந்த அரசாங்கம் எந்த வாயையும் திறக்கலை. நம்முடைய இறக்குமதியில் ஒரு 20% தருகிற நாடு ரஷ்யா. நடுவில் அமெரிக்கா நிறுத்துன்னு சொன்னோன்னே நிறுத்தினோம். இப்போ திருப்பி வாங்குன்னு சொல்லும்போது அது எப்படி வாங்குறதுங்கிற இடத்துல நிற்கிது இந்திய அரசாங்கம். இன்னொரு 50% இப்பொழுது மேற்காசியாவினுடைய போரின் காரணமாக எழுந்திருக்கு. அப்போது ஒரு நாடு ஒரு 80% பெட்ரோல் டீசலில் இறக்குமதியை சார்ந்து இருக்கிற நாடு, அப்போ அந்த இறக்குமதியில் ஏதாவது ஒரு சிக்கல் வருகிற போது அதை எப்படி எதிர்கொள்வது என்கிற எந்த விதமான திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லாமல் இருந்தது என்பது தான் ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை அரசாங்கம் இன்றைக்கு பிரதமர் சொல்லுகிற அந்த விஷயங்களை நாம் ஏற்கலைன்னா, ஒருவேளை நாம் தேசபக்தர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய, குற்றம் சாட்டக்கூடிய, தேச துரோகிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களை முன்னிறுத்தி விடுவார்களோ என்கிற கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பொதுவாக நம்ம உலகம் முழுக்க நம்மளுடைய அனுபவம் 2008 உலகத்தினுடைய பொருளாதார சிக்கல்கள் இன்றைக்கும் நீடித்து கொண்டதாகவே இருக்குது அப்படிங்கிறது. இந்தியாவினுடைய இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம பிரதமர் உட்பட பேசுகிறார், நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறது, அதனால தான் அந்நிய மூலதனம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த நடப்பு நிதியாண்டினுடைய 2026 முதல் 3 மாதங்களில் வெளியேறிய அந்நிய மூலதனத்தினுடைய அளவு மட்டும் கிட்டத்தட்ட 1.5
50,00,000 கோடி ரூபாய். முதல் 3 மாதங்களில் ஏப்ரல், மே இந்த இந்த 2 இதில் கிட்டத்தட்ட இந்த நமக்கு 45, 50 நாட்கள் முடிந்திருக்குது. இந்த முதல் காலாண்டிலேயே கிட்டத்தட்ட 1,50,000 கோடி ரூபாய் நம்ம நாட்டிலேருந்து வெளியே போயிருக்கு. அப்போது ஏற்கனவே ஒரு பக்கம் அந்நிய செலாவணி பற்றாக்குறை, இப்போ அந்நிய முதலீடும் வெளியே பணம் வெளியே போவது, அந்நிய நிதி என்பது வெளியேறுவது, பங்கு சந்தையிலிருந்து வெளியேறுவது என்பது 2ம் சேர்த்து ஒரு அழுத்தத்தை இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு முன்வைத்திருக்கிற இந்த பிரச்சனை என்பது போரினால் மட்டும் ஏற்பட்டதல்ல என்பதை பார்க்கும். ஏன்னா ஏற்கனவே இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஆபத்தானதாக இருக்குன்னு சொல்லி தொழிற்சங்க இயக்கங்களும் எதிர்க்கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில் அதை குறிப்பிட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும். ஏன்னா இந்தியாவினுடைய அதிக வேலைவாய்ப்பை தருகிற எம்எஸ்எம்இ என்று சொல்லுகிற சிறு குறு தொழில்களில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது. இப்போ இந்த போர் தொடங்கின பிறகு பல இடங்களில் அவர்கள் உற்பத்தியை நிறுத்தி அந்த தொழிலாளர்கள் சொந்த ஊரை நோக்கி நகர்கிற ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் கேட்டால் குஜராத்துக்கு வந்த செமிகண்டக்டர் தொழிற்சாலை உட்பட பல மாநிலங்களில் வரக்கூடிய சில பெரிய தொழிற்சாலைகளை வைத்து கொண்டு பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சிறு குறு தொழில்களில் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான தொழில்கள் மூடல் என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு சிக்கலை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்பதை பார்க்குறோம். அரசினுடைய பாராளுமன்றத்தில் வைத்திருக்கிற எக்கனாமிக் சர்வேவும் என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு பக்கம் தொழிலாளர்களுடைய வருமானம் குறைந்து கொண்டே போகிறது அப்படின்னு சுட்டி காட்டுது. அப்போது இது போன்ற வேலை கிடைக்காம அதை உற்பத்தி என்பது வெட்டுவதன் மூலமாக பொருளாதாரம் ஒரு தேக்க நிலைக்கு செல்லுகிற ஒரு அபாயம் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு நெருக்கடி ஏற்கனவே உள்ள ஒரு நீர்பூத்த நெருப்பாக இந்திய சமூகத்தில் இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதோடு சேர்ந்து இந்த மேற்காசிய போரும் அதற்கான இந்த எண்ணெய் பற்றாக்குறை உட்பட வரக்கூடிய பிரச்சனைகளும் சேர்ந்து வருவதை பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம கடைசி 5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழிலாளர்கள் பெற்ற வருமானத்தை விட அதை விட குறைவான வருமானம் பெறுகிறார்கள் என்று அரசினுடைய எக்கனாமிக் சர்வே சொல்லுது. அப்படின்னா அரசு இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த பணிகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளலை அப்படிங்கிறது தான் சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. நம்ம அதைத்தான் இப்போது இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் எழுகிற பல்வேறு சிக்கல்கள் நமக்கு கவலையோடு பகிர. ஏன்னா இந்திய பொருளாதாரம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு தேவை இல்லாதனால வரக்கூடிய சிக்கல்களை சந்திக்கிற பொருளாதாரமாக இருக்குது. ஆக்சுவலாக உற்பத்தி சார்ந்த பிரச்சனை இல்லை இந்திய பொருளாதாரத்தில். உற்பத்தி அபரிமிதமாக இருக்குது. ஆனால் அதை வாங்க வேண்டிய மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லை. அது தொடர்ச்சியாக இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே அதை சந்திக்கிற ஒரு தேசமாக இந்தியா இருக்கிறது என்பதை தான் இந்த தரவுகள் நமக்கு சுட்டி காட்டுது. அப்போது தேவையை சார்ந்து இருக்கிற ஒரு தேசத்தில் இது போன்ற சிக்கல்கள் இன்னும் என்ன ஆகும்னா உற்பத்தியை குறைக்க அது இன்னமும் மோசமான நெருக்கடியை நோக்கி செல்லுகிற இடத்துல இந்த தேசம் நகர்கிறது என்பதை தான் கவலையோடு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் சொல்லுகிற போது கிட்டத்தட்ட அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிச்சயமாக இதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். ஆனால் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அதிலிருந்து சாதாரண மக்களை பாதுகாப்பதற்காக அரசு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. இரண்டுமே முரண்பட்ட விஷயங்கள். அரசினுடைய அமைச்சர்களும் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் பெட்ரோலிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு, எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்புன்னு சொல்கிறாங்க. 30,000 கோடி ரூபா மாதம் அப்படின்னு. இப்போ ஏற்றியிருக்கிற ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நேற்று ஏற்றி இருக்கக்கூடிய 3 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்வு என்பது அதன் மூலமாக ஒரு 4,000 கோடி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதத்துக்கு. அப்போது 4,000 கோடி தான்னா அரசு சொல்லுகிற மாதத்திற்கு 30,000 கோடி இழப்பு. அப்போ அந்த 3 மாதங்களில் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி இழப்புன்னு பேசுகிறாங்க. ஆனால் தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, கடைசி 3 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் மூலமாக வரியிலிருந்து பெற்ற வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 2.25 லட்சம் கோடி. அப்போ சராசரியாக ஒரு மாதத்திற்கு ஒரு 25,000 கோடி அப்படிங்கிறது தான் சராசரியாக வரும். அப்போது லாபம், நான் சொல்கிறது வரி வருவாய் மட்டும். அப்போ அரசாங்கம் வரியே போடலைன்னா கூட இந்த விலை உயர்வை அரசாங்கம் தன்னால் உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது, எனக்கு 30,000 கோடி ரூபாய் அதிகம்,
பற்றாக்குறை வருது, நஷ்டம் ஏற்படுதுன்னு. இவரும் என்ன சொல்கிறாரு, அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களும் முன்னாள் பொருளாதார ஆலோசகர் என்ன சொல்கிறாரு, இன்னும் தொடர்ச்சியாக சிறு காலம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலையை உயர்த்தணும் அப்படிங்கிறார். அது சாமானிய மக்களை ஏற்கனவே துன்ப துயரங்களுக்கு உள்ளாக்கியிருக்கு. கிராமப்புற பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கல். என்ன காரணம்னா, ஒரு கேஸினுடைய விலை உயர்வு தொடர்ச்சியாக கடைசி 2 ஆண்டுகளில் மிக கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ மட்டுமே ரூ. 900 இன்க்ரீஸ்ன்னு அந்த இது வந்த உடனே அதே கிராமப்புறத்தினுடைய பெருவாரியான மக்களினுடைய தொழில்களை அழிச்சிருக்கு. அப்படி இருக்கிற ஒரு பின்னணியில் கொஞ்சம் கொஞ்சமான விலை உயர்வுன்னா அநேகமாக அரசாங்கம் இன்னொரு 30லிருந்து 40 ரூபாய்க்கு குறைந்தபட்சம், ஏன்னா அவர் சொல்கிறது இப்போ 4000 கோடி தான் வரும் அப்படின்னா, இதை போல் இன்னொரு 8 மடங்கு உயர்வு என்பது தவிர்க்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு மாதத்திற்கு இன்னும் 8 மடங்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 25-30 ரூபாய் இன்னும் உயர்வு அப்படின்னா, அதனுடைய பொருளாதார விளைவுகள் மக்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதிலிருந்து வெளியே வருவதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொருளாதார ஆலோசகர்கள் என்ன சொல்கிறாங்க, மாற்று எரிசக்தியை நோக்கி. அது வாய்ப்பே கிடையாது. எப்படி யோசிக்கிறது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்தியாவினுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட அந்த இது விற்பனையினுடைய உயர்வு என்பது 5% மட்டும்தான். ஆனால் இதே சைனாவில் 45% இருக்குது. இன்றைக்கி ஒரு ரீசார்ஜ் பாயிண்ட் வேணும் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இந்தியாவில் 250 வாகனங்களுக்கு ஒரு ரீசார்ஜ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் சைனாவில் 7லிருந்து 8 வாகனங்களுக்கு ஒரு ரீசார்ஜ் பாயிண்ட். சைனா அதில் எங்கேயோ கடந்து போயாச்சு. நீங்கள் இப்போ தான் அதை யோசிக்கிற இடத்துல இருக்கோம். அப்போ ரினியூவபிள் எனர்ஜி என்று சொல்லுகிற மாற்று எரிசக்திக்கான தேடல் இப்போ உடனடியாக எந்த விதமான குறுகிய காலத்தில் பயனையும் அளிக்கப் போவதில்லை அப்படிங்கிறத பார்க்கும். 3வது அம்சம் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, எதிர்காலத்தில் இந்தியாவில் அந்நிய மூலதனம் வெளியே போகுது. அப்போ இந்திய தனியார் மூலதனத்தை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு ஒரு பேட்டியில் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையும் உள்ளடக்கிய அரசின் நடவடிக்கையாக இருக்கணும். சிறு முதலாளிகள் வேண்டும், சில பேர் வேண்டாம்னு சொல்லாமல் எல்லார் முதலாளிகளையும் அரவணைக்கிற இடத்துல அரசாங்கம் இருக்கணும் அப்படின்னு. நம்ம கேள்வி என்னென்னா, கடந்த ஒவ்வொரு ஆண்டுமே இந்த அரசாங்கத்தினுடைய கடந்த காலங்களில் ஆண்டுதோறும் 10 லட்சம் ரூபாய் பெரிய முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரி சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது 10 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் வரி சலுகை கொடுத்துருக்கீங்க. வராக்கடன் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நீங்கள் இது பண்ணியிருக்கு, ரைட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. அதற்கு பிறகும் முதலீடு செய்யாத முதலாளிகளாக இந்த கிரைசிஸில் முதலீடு செய்ய போகிறார்கள் என்கிற கேள்வி இருக்குது. அப்போ தான் என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்தியாவினுடைய சிக்கல்கள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறதை போல் வேலை வாய்ப்புகளில் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கிற இடமாக இந்தியா இருக்குது. லேட்டஸ்ட்டு அரசினுடைய புள்ளி விவரம் சொல்கிறது, கிட்டத்தட்ட 6.5% பேர் நகர்ப்புறத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். சராசரியாக 5% பேர், 5.1% பேர் வேலையின்மையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. படித்து முடித்துவிட்டு வேலைக்கு வருகிற 15லிருந்து 25 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் 40% வேலையின்மை இருக்குது அப்படிங்கிறான். 25லிருந்து 29% ஒரு 20% வேலையின்மை இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அரசினுடைய இன்னொரு தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அது தொழிலாளர் சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு 23% ஊழியர்கள் மட்டுமே ஒரு முறையான வருமானம் பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். மீதி 75% பேர் சுய தொழில் செய்யக்கூடிய ஆட்களாக அல்லது ஒரு கேஷுவல் லேபராக இருக்காங்க அப்படின்னு. நம்ம சுய தொழில் செய்கிறவங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி கிக் ஒர்க்கர்ஸ் உட்பட சுய தொழில் செய்கிறவர்களாக மாறிட்டாங்க. அந்த அடையாளத்துக்குள்ளே கொண்டு நிறுத்துகிற இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் அதே தரவு என்ன சொல்லுதுன்னா, இந்த தொழிலாளர்களில் 64% பேர் குறைந்தபட்ச ஊதியம் கூட இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ இந்திய பொருளாதாரத்தில், இந்திய சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி ஏற்கனவே இழந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ இந்த அரசு சொல்லுகிற, பிரதமர் சொல்லுகிற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று சொன்னால், இந்திய பொருளாதாரத்தினுடைய எதிர்காலம் எப்படி போய் நிற்கப் போகிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே கவர்மெண்ட்டு என்ன சொல்லுது, இந்த 2022லேருந்து 25 வரைக்கும் தொழிலாளர்களுடைய ஊதியம் என்பது 1.2% அதிகரித்திருக்குன்னு. சுய தொழில் செய்பவர்கிட்ட 1% அதிகரித்திருக்கிறது. கேஷுவல் லேபர்கிட்ட 0.5% அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லி அரசோட புள்ளி விவரம் சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அநேகமாக இது இல்லை. ஏற்கனவே பணவீக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. பணவீக்கம், விலைவாசி அழுத்திக்கிட்டே இருக்குது மக்கள். ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னென்னா, மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக கடன்களை வாங்குகிற இடத்தில் சென்றிருக்கிறார்கள் என்று தான் ஆர்பிஐயினுடைய புள்ளி விவரம் நமக்கு சுட்டி காட்டுது அப்படிங்கிறத பார்க்கும். அப்போது இதிலிருந்து இந்த சமூகத்தை, இந்தியாவினுடைய நடவடிக்கையை பிரதமர் வேண்டுகோள் வைத்திருக்கிறாரு, அதை நம்ம நிறைவேற்றணும் என்று மக்கள் நினைத்தாலும் கூட
மக்களினுடைய வாழ்வாதாரம் அதை இன்னும் சிரமமாக ஆக்கக்கூடிய இடத்துல தான் நிற்கிதுங்கிறதான் கவலையோடு பார்க்குறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்திய நாடு அரசு சொல்லுகிற அல்லது பிரதமர் சொல்லுகிற ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்குது என்று சொன்னாலும் அந்த வளர்ச்சி எங்கே போய் சேர்ந்திருக்கு என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கு. இப்போ பிரதமர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்குமான்னு கேட்டால் உண்மையில் மீட்டெடுக்க போவதில்லை. மாறாக அது இன்னமும் மோசமான விளைவுகளை நம்மகிட்ட ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அதிலிருந்து மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துவது அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. அப்போ தான் நம்ம யோசிக்க வேண்டிய இடம் என்னென்னா, இந்த வரி சுமை அல்லது பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு என்பது தவிர்க்க முடியாது என்று சொல்லுகிற அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தை அதிலிருந்து குறைத்து கொள்ளுவதில் ஏற்பாட்டை செய்யணும் அப்படிங்கிறது தான். அதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கா அப்படின்னா தயாராக இல்லை என்பதை தான் பார்க்குறோம். நம்ம சொல்லுகிற ஏற்கனவே 2.75 லட்சம் கோடி 2.25 லட்சம் கோடி வரி வருவாயை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களே, அதை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பணம் மக்கள் கையில் இருக்கும். மக்கள் கையில் இருக்கிற பணம் ஸ்விஸ் பேங்கில் போய் உட்காராது. இந்த சமூகத்தினுடைய பொருளாதார நடவடிக்கைகளுக்காக இருக்கும், உயரும், அதற்கு பயன்படும். அப்போ இந்த பொருளாதார சுழற்சி அது நிச்சயமாக இந்த தேவையை அதிகப்படுத்துகிற ஒரு சூழலாக அது மாற்றும். இப்போ இந்த சிக்கல்லேருந்து இந்த கிரைசிஸ்லேருந்து மீண்டு வருவதற்கு அது ஒரு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது. இரண்டாவதாக அரசு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துகிற அதை உயர்த்துகிற நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் தேவை. இன்றைக்கும் அரசு துறையில் பொதுத்துறைகளில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான எந்த திட்டமும் அரசிடம் இல்லை. அப்போ அதை நோக்கி நகர்வதற்கு இந்த அரசாங்கம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறோம். ஏன்னா அதன் மூலமாக மக்கள் கையில் வாங்கும் சக்தியை கொடுப்பதன் மூலமாக, மக்கள் கையில் வருமானத்தை கொடுப்பதன் மூலமாக அது மறுபங்கீடு எங்கவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பொருளாதார சுழற்சிக்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதற்கான கொள்கை முடிவை எடுக்கிற இடத்துல அரசாங்கம் இருக்குமா என்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மூன்றாவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உத்தரவாத சட்டத்தை இந்த அரசாங்கம் அதை காலி பண்ணியாச்சு. அது விபி ராம்ஜி திட்டத்தின் மூலமாக ஜூலை 1 வேலை வாய்ப்பை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். ஏற்கனவே அதற்கு கூட ஒதுக்கிய தொகை என்பது வெட்டப்பட்டிருக்கு. இப்போ என்னென்னா, நம்ம கவலை என்னென்னா, ஏற்கனவே மத்திய அரசாங்கம் முன்வைத்திருக்கிற பட்ஜெட்டில் முன்வைத்திருக்கிற ஒதுக்கீடுகள் அநேகமாக அதனுடைய முழுமையான ஒதுக்கீடுகளாக இருக்க போவதில்லை. அதில் வெட்டு விழுக போகுது. அந்த வெட்டு இன்னமும் மக்கள் மீது சுமையாகத்தான் மாறப்போகுது. அப்போது அது இன்னமும் இந்த பொருளாதாரத்தின் மீது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். நம்ம என்ன சொல்கிறோம்னா, கிராமப்புற வேலை உத்தரவாத சட்டத்தை இன்னும் விரிவுபடுத்துவதன் மூலமாக, அதில் கூலியை உயர்த்துவதன் மூலமாக, அதில் பயனாளிகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக கிராமப்புற பொருளாதாரத்தை முடுக்கிவிட முடியும். இந்த சிக்கல்களிலிருந்து மக்கள் கையில் ஒரு வாங்கும் சக்தியை கொடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க முடியும். ஆனால் அதற்கான திராணி இந்த அரசாங்கத்திடம், அதற்கான கொள்கை இந்த அரசாங்கத்திடம் இருக்கா என்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி இருக்குது. அப்போது அடிப்படையிலேயே இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளிலிருந்து விலகி இந்த உலகமய பாதையை கையில் பிடித்த பிறகு கார்ப்பரேட்டுகளுக்கான உலகமாக மாற்றப்பட்ட பின்னணியில் பெருமுதலாளிகளோடு சேர்ந்து இருக்கிற இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் இந்த சிக்கல்களிலிருந்து மக்களை பாதுகாக்குமா என்று கேட்டால் அது கவலையோடு இல்லை என்பதை தான் நாம் பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து மக்களுக்கான ஒரு நல அரசாக இந்த அரசாங்கம் மாற வேண்டி இருக்குது. அதனுடைய கொள்கைகளை மாற்ற வேண்டி இருக்குது. ஒருவேளை அதற்கான வாய்ப்புகளும் குறைவு, அதற்கான சூழலும் குறைவு. ஆனால் மக்கள் நினைத்தால் அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்த முடியும். ஏற்கனவே முதுகொடைஞ்சு போய் இருக்கிற எங்களை நிற்க வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசிடம்தான் இருக்குது என்று அழுத்தமாக சொல்ல வேண்டிய தருணம் இது. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே கடனில் உழண்டு கொண்டிருக்கிற மக்கள், கல்விக்காக அதிகமாக செலவழிக்கிற மக்கள், சுகாதார பாதுகாப்பு இல்லாத மக்கள், ஒரு சமூக பாதுகாப்போடு வேலை இல்லாத ஒரு சமூகமாக இந்திய நாடு மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த மேற்காசிய போரும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அரசினுடைய நடவடிக்கைகளும் அழுத்தத்தை நம் மீது ஏற்படுத்தும். இந்த அழுத்தத்திலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரே ஒரு விஷயந்தான், மக்கள் நலனுக்கான பல திட்டங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பை பெருக்குகிற, மக்கள் கையில் வாங்கும் சக்தியை கொடுக்குற, மக்களுக்கான ஒரு சமூக பாதுகாப்பை தர வேண்டிய பொறுப்பு அரசிடம் இருக்குது. மகாகவி பாரதி தான் அழகாக சொல்லுவான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு.
இன்றைக்கி இந்திய மக்கள்கிட்ட அந்த மனதில் அந்த கேள்வியும் அந்த கோபமும் எழ வேண்டிய தருணம். பயந்து போய் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் சொல்லுகிற அந்த பயத்தை உள்வாங்கிக் கொண்டு முடங்கிவிடப் போகிறோமா, இல்லை அதிலிருந்து இந்த சமூகம் எல்லோருக்குமாக சமூகமாக இந்தியா கம்பீரமாக நடைபோடுவதற்கான ஒரு மாற்றுத் திட்டத்தை முன்வைக்கிற ஒரு தேசமாக இது முன்னிற்கப் போகிறதா என்கிற கேள்வி இருக்குது. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை நிறைவேற்ற நாம் நினைத்தால் முடியும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.